வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மார்ச் மாதத்திற்கான இம்பார்ட்டன்ட் டேஸ், முக்கிய தினங்கள் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிவில் கணக்கு நாள், இது மார்ச் 1ஆம் தேதி. ICAS அப்படிங்கிற அமைப்பு, அதாவது இந்தியன் சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ் அப்படிங்கிற அமைப்புடைய 49வது நிறுவன தினம் தான் இந்த ஒரு தினம். இந்த அமைப்பு 1976 ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி உருவாக்கியிருந்தாங்க. இந்தியாவில் கணக்கு மற்றும் தணிக்கை இதை செய்கிற அமைப்பு இதுதான். அடுத்தது பூஜ்ய பாகுபாடு தினம், இது மார்ச் 1ஆம் தேதி. எய்ட்ஸ் நோயாளிகள் சந்திக்கிற பாகுபாடை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த ஒரு தினம். நம்ம பூஜ்ய பாகுபாடு தினம் அப்படின்னோடனே எல்லாருக்குமே இது அப்படின்ற மாதிரி நினச்சிடுவோம். அப்படி கிடையாது. எய்ட்ஸ் நோயாளிகளுக்காக தான் இந்த ஒரு தினத்தை நம்ம கடைபிடிக்கிறோம். UNAIDS அப்படிங்கிற அமைப்பு இந்த தினத்தை தான் ஏற்படுத்துச்சு. அதாவது UNAIDS அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த தினத்தை ஏற்படுத்துச்சு. 2014ஆவது ஆண்டில் மார்ச் 1ஆம் தேதி இந்த தினம் உருவாக்கப்பட்டது. வேர்ல்டு எய்ட்ஸ் டே அப்படிங்கிறது டிசம்பர் 1ஆம் தேதி. அது வேற, இது வேற. ஓகே, அடுத்தது உலக வன உயிரின தினம், இது மார்ச் 3ஆம் தேதி. வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வனவிலங்கு பாதுகாப்பு நிதி, மக்கள் மற்றும் பூமியில் முதலீடு செய்தல் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக செவித்திறன் தினம், இது மார்ச் 3ஆம் தேதி. வேர்ல்டு ஹியரிங் டே. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் உங்களை வலுப்படுத்துங்கள் அப்படிங்கிறது தான். எம்பவர் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது. இப்போ டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம 70 டெசிபலுக்கும் குறைவான சத்தத்தை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தேசிய பாதுகாப்பு தினம், இது மார்ச் 4ஆம் தேதி. இந்திய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்ட தினம் தான் இந்த ஒரு தினம். 1966ஆவது ஆண்டு மார்ச் 4ஆம் தேதி இந்த ஒரு அமைப்பை உருவாக்கியிருந்தாங்க. நேஷனல் சேஃப்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு. இந்த ஆண்டு இந்த தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு மிக முக்கியம் அப்படிங்கிறது தான். தேசிய பாதுகாப்பு வாரமாக நம்ம மார்ச் 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆண்டு கடைபிடிக்கிறோம். அடுத்தது உலக உடல் பருமன் தினம், இது மார்ச் 4ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் மாறும் அமைப்புகள், ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படிங்கிறது. இப்போ நம்ம நிறைய விஷயங்களை மாற்றிட்டு இருக்கோம். அதாவது நடக்கிறது, அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் கம்மி பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த மாதிரி நம்மளுடைய நிறைய விஷயங்கள் மாறும்போது நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கையை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இந்தியாவில் 8ல் ஒருத்தங்க உடல் பருமனுக்கு உள்ளாகிறாங்க. அடுத்தது சர்வதேச ஆயுத குறைப்பு தினம், இது மார்ச் 5ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அமைதிக்கான எதிர்காலத்தை உருவாக்குதல், ஆயுத குறைப்பில் முதலீடு செய்தல், ஆயுதங்களில் அல்ல. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஆயுதங்களில் போய் காசு போட்டு முதலீடு பண்ணாங்க, அதுக்கு பதிலாக ஆயுத குறைப்பு நடவடிக்கைகளில் முதலீடு பண்ணுங்க அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அடுத்தது தேசிய பல் மருத்துவர் தினம், இது மார்ச் 6ஆம் தேதி. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான தினம், மக்கள் மருந்தக தினம், இது மார்ச் 7ஆம் தேதி. ஜன் ஔஷாதி திவாஸ் அப்படிங்கிறது. ஜன் அப்படின்னா மக்கள், ஔஷாதி அப்படின்னா மருந்தகம் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் குறைந்த விலையில் நல்ல மருந்து அப்படிங்கிறது தான். இது ஹிந்தியில் தாம் காம் தாவே உத்தாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா அப்படிங்கிற ஸ்கீம் 2016ஆவது ஆண்டு கொண்டு வந்திருந்தாங்க. PMBJP ஸ்கீம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அதோடைய அடிப்படையில் தான் இப்போ இந்த மக்கள் மருந்தகம் அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காங்க. மக்கள் மருந்தகம் இதை பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் மருந்தகங்களில் குறைந்த விலைகளில் மருந்துகள் கிடைக்கும். வணிக பெயர் கொண்ட மருந்துகளை விட இங்கே 50லேருந்து 80% குறைவான விலையில் நமக்கு மருந்து கிடைக்கும். இது குறித்து ஒரு வார கால விழிப்புணர்வு பிரச்சாரம் மக்கள்கிட்ட ஏற்படுத்தப்பட்டது மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும். அதே மாதிரி பிரச்சார ரதம், அப்புறம் 10 வாகனங்கள், இதோடைய சுற்றுப்பயணத்தை புதுடெல்லியில் தொடங்கி வைத்தாங்க மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JB நட்டா. இப்போ இந்த மக்கள் மருந்தகம் இருக்குல்ல, இதை ஜன் ஔஷாதி கேந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. 2008ஆவது ஆண்டு இதை தொடங்கியிருந்தாங்க. அப்புறம் மறுகட்டமைப்பு, நம்ம BJP ஆட்சி கொண்டதுக்கு அப்புறம் 2016ஆவது ஆண்டு இதை மறுபடி கட்டமைப்பு பண்ணி மறுபடியும் இதை சிறப்பாக செயல்படுத்த தொடங்கியிருந்தாங்க. அதனால தான் நம்ம பார்த்துருந்தோம், இந்த PMBJP அப்படிங்கிற திட்டம் 2016ஆவது ஆண்டு கொண்டு வந்திருந்தாங்க அப்படிங்கிறது. இதில் என்ன அப்படின்னா, மூலக்கூறு மருந்துகள் கிடைக்கும். இப்போது பேராசிட்டமால் மாத்திரை இருக்குது, இல்லை அப்படின்னா எந்த ஒரு மாத்திரையாக இருந்தாலும் அந்த மருந்துக்கு, அந்த மாத்திரைக்கு என்னென்ன மூலக்கூறுகள் இருக்கோ அதை வைத்து இவங்க உருவாக்குவாங்க. பிராண்ட் நேமில் கிடைக்காது, ஆனால் அதுக்கு பதிலாக நார்மலான மூலக்கூறுகளை வைத்து கிடைக்கும் மாத்திரைகள். அதனால தான் விலை குறைவாக இருக்குது. இப்போது இந்தியாவில் இருக்கிற மக்கள் மருந்தகங்கள் 15,000 இருக்குது.
இந்த ஆண்டு அதாவது 2025ஆவது ஆண்டு கூடுதலாக 5000 மக்கள் மருந்தகங்கள் திறக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. 2027ஆவது ஆண்டு நமக்கு 25000 மக்கள் மருந்தகங்கள் மொத்தமாக இந்தியாவில் அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கு வச்சுருக்கோம். அடுத்தது உலக மகளிர் தினம். இது ரொம்ப முக்கியமான தினம். மார்ச் 8ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அனைத்து பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு உரிமைகள், சமத்துவம், அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிறது. இப்போ பாருங்க, நமக்கு எக்ஸாமில் இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, முதல்ல ஸ்டேட்மெண்ட் 1 அப்புறம் ஸ்டேட்மெண்ட் 2 இந்த மாதிரி இரண்டாக கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் 1ல் வந்து உலக மகளிர் தினம் வந்து மார்ச் 8ஆம் தேதி கடைபிடிக்கப்படுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2ல் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு இந்த தினத்திற்கு வந்து கருப்பொருள் வந்து அனைத்து பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு உரிமைகள், சமத்துவம், அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. அப்புறம் நமக்கு ஆப்ஷனில் வந்து 1 மட்டும் சரி, 1 2 சரி, 1 2 தவறு, அந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? அதனால தான் நம்ம கருப்பொருளும் படிக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷில் இருக்கிற கருப்பொருளை ரொம்ப முக்கியமாக படிச்சிங்க. ஏன்னா நமக்கு வந்து இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கிறது ஜஸ்ட் மொழிபெயர்ப்பு தான். நம்ம மொழிபெயர்ப்பு பண்ணும்போது இந்த மாதிரி இருக்குது. அதுவே நமக்கு எக்ஸாமில் கொஸ்டினை எடுக்கிறவங்க எப்படி மொழிபெயர்க்கிறாங்களோ அதை பொறுத்து அது மாறும். அதனால் இந்த இங்கிலீஷில் இருக்க கருப்பொருள் வந்து அது வந்து அந்த உலக அமைப்புகள் வந்து கொடுக்கறது. அதனால் நீங்கள் அந்த இங்கிலீஷில் இருக்க கருப்பொருளை முக்கியமாக படிச்சிங்க. தமிழில் இருக்கிறது வந்து நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். அடுத்தது இந்த மகளிர் தினம். இதை முன்னிட்டு பிரதமருடைய சமூக வலைத்தள கணக்கை ஒரு நாள் நிர்வகிக்கிற வாய்ப்புகளை நம்ம இந்தியாவை சேர்ந்த 6 பெண்களுக்கு வழங்கியிருந்தாங்க. இதில் தமிழகத்துடைய செஸ் கிராண்ட் மாஸ்டரான வைஷாலிக்கு கூட இதை கொடுத்துருந்தாங்க. ஐநா சபை சர்வதேச பெண்கள் ஆண்டாக 1975ஆவது ஆண்டை கடைபிடிக்கிறாங்க. தேசிய மகளிர் தினம் நம்ம பிப்ரவரி 13ஆம் தேதி கடைபிடிக்கிறோம். அடுத்தது CISF ரைசிங் டே. இது மார்ச் 10ஆம் தேதி. CISF அப்படின்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. தமிழில் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம SSC GD எக்ஸாம்லாம் எழுதுவோம்ல, அதில் வந்து CISF, BSF இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். CISFல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மத்திய அரசுக்கு சொந்தமான விமான நிலையங்கள், அப்புறம் வந்து மத்திய அரசுக்கு சொந்தமான பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, அதை பாதுகாக்கிற படை வந்து இந்த ஒரு படை தான். SSC GD எக்ஸாம்லேயே ரொம்ப பாதுகாப்பான வேலை, ஆபத்து ரொம்ப குறைவான வேலை அப்படின்னா அது CISF தான். நீங்கள் SSC எக்ஸாம் அப்ளை பண்ணும்போதே, அதாவது SSC GD எக்ஸாம் அப்ளை பண்ணும்போதே இந்த ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து B அப்படின்னா CISF இருக்கும், அதுக்கப்புறம் A அப்படின்னா BSF இருக்கும், அந்த மாதிரி. அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, இந்த ஆண்டு 56வது CISF ரைசிங் டே நம்ம கடைபிடிக்கிறோம். 1969ஆவது ஆண்டு மார்ச் 10ஆம் தேதி இந்த அமைப்பு உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய டைரக்டர் ஜெனரல் இப்போ யார் அப்படின்னா ராஜ்விந்தர் சிங் பட்டி அப்படிங்கிறவர். அடுத்தது சர்வதேச பெண் நீதிபதிகள் தினம். இது மார்ச் 10ஆம் தேதி. இந்திய உச்சநீதிமன்றத்துடைய முதல் பெண் நீதிபதி யார் அப்படின்னா ஃபாத்திமா பீவி. அதுவே இந்திய உச்சநீதிமன்றத்துடைய முதல் பெண் தலைமை நீதிபதி யார் அப்படின்னா அது யாருமே கிடையாது. இன்னும் யாருமே உச்சநீதிமன்றத்துடைய பெண் தலைமை நீதிபதி ஆனது கிடையாது. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி ஆகியிருக்காங்க. முதல் முறையாக ஆனது ஃபாத்திமா பீவி அப்படிங்கிறவங்க. 1989ஆவது ஆண்டு இவங்க ஆகியிருந்தாங்க. அடுத்தது காமன்வெல்த் தினம். இது மார்ச் 10ஆம் தேதி. அதாவது மார்ச் மாதத்துடைய 2வது திங்கட்கிழமை நம்ம இந்த மாதிரி கடைபிடிக்கிறோம். அது இந்த ஆண்டு மார்ச் 10ஆம் தேதியாக அமைந்துட்டு. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஒன்றாக நாம் வளர்கிறோம் அப்படிங்கிறது தான். இது என்ன அப்படின்னா, பிரிட்டன் ஆட்சிக்கு கீழே இருந்த 56 நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு தான் இந்த ஒரு அமைப்பு, நம்ம இந்தியா உட்பட. அடுத்தது உலக புகைப்பிடித்தல் எதிர்ப்பு தினம். இது மார்ச் 12ஆம் தேதி. இது மார்ச் மாதத்துடைய 2வது புதன்கிழமை. இந்த ஆண்டு அது மார்ச் 12ஆம் தேதி அமைந்துட்டு. அதுவே உலக புகையிலை எதிர்ப்பு தினம் அப்படிங்கிறது மே 31ஆம் தேதி. இந்த தினமும் ரொம்ப முக்கியமானது தான். அடுத்தது உலக சிறுநீரக தினம். இது மார்ச் 13ஆம் தேதி. வேர்ல்டு கிட்னி டே. இது மார்ச் மாதத்துடைய 2வது வியாழக்கிழமை. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, உங்கள் சிறுநீரகங்கள் சரியாக உள்ளதா, ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிறுநீரக ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் அப்படிங்கிறது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த டேட்ஸ் எல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குமா, ஒரு வருஷத்துலேயே நமக்கு இவ்வளோ டேட்ஸ் நம்ம படிக்க வேண்டியது இருக்கே, இதெல்லாமே ஞாபகம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னா, பொதுவாக எக்ஸாமில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ சர்வதேச நதிகள் பாதுகாப்பு தினம் அப்படிங்கிறது மார்ச் 14ஆம் தேதி அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்னொன்று ஜனவரி 15ஆம் தேதி அப்படின்னு இருக்கும். இன்னொன்று டிசம்பர் 16ஆம் தேதி அந்த மாதிரி இருக்கும். அப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, வேறு
வேறு வேறு மந்த்து தான் கொடுக்குறாங்க, வேறு வேறு மாதத்தை தான் மேக்ஸிமம் கொடுக்குறாங்க. அதை வைத்து நம்ம ஓகே இது தோராயமாக மார்ச் மாதம் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம அதை போட்டுடலாம். ஓகே, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் ரிவர்ஸ். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நமது நதிகள் நமது எதிர்காலம் அப்படிங்கிறது தான். அதுவே வேர்ல்டு ரிவர் டே, உலக நதிகள் தினம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதத்துடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை நம்ம கடைபிடிக்கிறோம். இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா அது செப்டம்பர் 28ஆம் தேதி. ஓகே, அடுத்தது வேர்ல்டு பை டே, உலக பை தினம். நம்ம மேக்ஸில் இந்த பை அப்படிங்கிறத பார்த்துருப்போம்ல, இது மார்ச் 14ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அன்றாட வாழ்வில் கணிதம் அப்படிங்கிறது தான். அதுவே பை அப்ராக்சிமேஷன் டே, அது ஜூலை 22ஆம் தேதி. இங்கே பாருங்கள், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இப்போ இந்த பை அப்படிங்கிறதுக்கான இது இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா 3.14 அப்படின்னு இருக்கா. இப்போது 14 அப்படிங்கிறது 14ஆம் தேதியை குறிக்குது, 3 அப்படிங்கிறது மாதத்தை குறிக்குது. அதுவே பை அப்ராக்சிமேஷன், இது வந்து நம்ம பையை இப்படி கூட சொல்லுவோம், 22/7 அப்படின்னு சொல்லுவோம். இதில் 22 அப்படிங்கிறது தினமாக கணக்கு பண்ணோம் அப்படின்னா 7 அப்படிங்கிறது மாதமாக கணக்கு பண்ணி நம்ம வந்து 22ஆம் தேதி 7வது மாதம், அதாவது ஜூலை மாதம் அப்படின்னு நம்ம வந்து கடைபிடிக்கிறோம். அடுத்தது இஸ்லாமிய வெறுப்பிற்கு எதிராக போராடுவதற்கான சர்வதேச தினம், இது மார்ச் 15ஆம் தேதி. இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் அப்படின்னாலே வெறுக்கிறாங்க, அதை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு தினத்தை கடைபிடிக்கிறோம். அதே மாதிரி உலக நுகர்வோர் உரிமைகள் தினம், இது மார்ச் 15ஆம் தேதி. இது ரொம்ப முக்கியமான தினம், ஏற்கனவே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நிலையான வாழ்க்கை முறைகளுக்கு ஒரு நியாயமான மாற்றம் அப்படிங்கிறது தான். தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் அப்படிங்கிறது டிசம்பர் 24ஆம் தேதி. நம்ம இந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் கோப்ரா அப்படிங்கிற சட்டம். இது இந்தியாவில் நுகர்வோருக்கான ஒரு சட்டம். கோப்ரா அப்படின்னா த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது, இது 1986 ஆண்டு இயற்றப்பட்டது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது 1986. இது ஏற்கனவே எக்ஸாமில் ஒரு முறை கேட்டிருக்காங்க. அடுத்தது தேசிய தடுப்பு மருந்து தினம், இது மார்ச் 16ஆம் தேதி. இந்தியாவில் முதல் முறையாக வாய்வழி போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்ட தினம் தான் இந்த ஒரு தினம். 1995ஆவது ஆண்டு மார்ச் 16ஆம் தேதி இது வழங்கப்பட்டது. அதுவே உலக தடுப்பு மருந்து தினம் அப்படிங்கிறது நவம்பர் 10ஆம் தேதி. அதுவே உலக தடுப்பு மருந்து வாரம் அப்படிங்கிறது ஏப்ரல் 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும். அடுத்தது தேசிய ஆயுத தொழிற்சாலைகள் தினம், இது மார்ச் 18ஆம் தேதி. 1787ஆவது ஆண்டு ஆயுத தொழிற்சாலை வாரியம் அப்படிங்கிறது மேற்கு வங்காளத்தில் உருவாக்கியிருந்தாங்க. அப்புறம் 1802ஆவது ஆண்டு மார்ச் 18ஆம் தேதி இந்த அமைப்பு செயல்பட தொடங்கியிருந்தது. அதனால தான் நம்ம இந்த ஒரு தினத்தை தேசிய ஆயுத தொழிற்சாலைகள் தினமாக கடைபிடிக்கிறோம். அடுத்தது உலக மறுசுழற்சி தினம், இது மார்ச் 18ஆம் தேதி. அடுத்தது உலக மகிழ்ச்சி தினம், இது வந்து மார்ச் 20ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அக்கறை மற்றும் பகிர்தல் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக வாய் சுகாதார தினம், இது மார்ச் 20ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் மகிழ்ச்சியான வாய் மகிழ்ச்சியான மனம் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக சிட்டுக்குருவிகள் தினம், இது மார்ச் 20ஆம் தேதி. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான தினம், ஏற்கனவே ஒரு முறை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. உலக டவுன் சிண்ட்ரோம் தினம், இது வந்து மார்ச் 21ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நமது ஆதரவு அமைப்புகளை மேம்படுத்துவோம் அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பொதுவாக 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்கும். இதில் 21வது குரோமோசோம் பார்த்தீங்கன்னா 2 இருக்க வேண்டிய இடத்துக்கு பதிலாக 3 இருக்கும் இந்த டவுன் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு. இதை ட்ரைசோமி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா 21வது குரோமோசோம் தானே, அப்போ 21ஆம் தேதி 3 இருக்கும்ல, அப்போ 3 மாதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ 21ஆம் தேதி மார்ச் மாதம் அப்படிங்கிற நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களை நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு தினத்தை கடைபிடிக்கிறோம். ஏற்கனவே எக்ஸாமில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா எந்த ஜோடி குரோமோசோமில் 2க்கு பதிலாக 3 இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த டவுன் சிண்ட்ரோம் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு அது 21வது இதுதான். அடுத்தது சர்வதேச காடுகள் தினம், இது மார்ச் 21ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் காடுகள் மற்றும் உணவுகள் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக கவிதை தினம், இது மார்ச் 21ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அமைதி மற்றும் ஒற்றுமைக்கான கவிதை அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக நீர் தினம், இது மார்ச் 22ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பனிப்பாறை பாதுகாப்பு அப்படிங்கிறது தான். அடுத்தது இன பாகுபாடு ஒழிப்புக்கான சர்வதேச தினம், இது மார்ச் 21ஆம் தேதி. இப்போ 1965ஆவது ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி
அனைத்து வகையான இன பாகுபாடுகளை ஒழிக்கிறதுக்கான சர்வதேச மாநாடு நடைபெற்றது. இங்கே பாருங்கள், இது மார்ச் 21ஆம் தேதி தான், ஆனால் இது வந்து டிசம்பர் 21 தான். ஓகேவா, இது கரெக்டு தான். நீங்கள் வந்து இது மார்ச் 21ஆம் தேதி அப்படிங்கனால இந்த மாநாடு கூட டிசம்பர் நினைக்காம மார்ச் அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது டிசம்பர் 21 தான். இந்த மாநாட்டில் தான் ஐநா சபையுடைய பொதுச்சபை இந்த ஒரு தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த இனப்பாகுபாடை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்கான தீர்மானம். அடுத்தது உலக பனிப்பாறைகள் தினம், இது மார்ச் 21ஆம் தேதி. அதுவே சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டு அப்படிங்கிறது 2025ஆவது ஆண்டு. ஐநா சபை இந்த ஒரு ஆண்டை சில ஆண்டுகளாக அறிவித்திருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். சர்வதேச கூட்டுறவு ஆண்டு, இதுவுமே 2025 தான். அதே மாதிரி சர்வதேச அமைதி மற்றும் நம்பிக்கை ஆண்டு, இதுவுமே 2025 தான். அப்புறம் சர்வதேச குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டு, இதுவுமே 2025 தான். அதே மாதிரி நம்ம இப்போ பார்த்துருந்தோம், சர்வதேச பனிப்பாறைகள் ஆண்டு கூட 2025 அப்படின்ற மாதிரி தான் தெரிவித்திருந்தாங்க அப்படின்னு. அடுத்தது பீகார் உருவாக்க தினம், இது மார்ச் 22ஆம் தேதி. பீகார் மாநிலத்துடைய 113வது உருவாக்க தினம் தான் இந்த ஆண்டு. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் முன்னேறிய பீகார், வளர்ச்சியடைந்த பீகார் அப்படிங்கிறது. ஹிந்தியில் உன்னத் பீகார், விக்ஷித் பீகார் அப்படிங்கிறது தான். 1912ஆவது ஆண்டு மார்ச் 22ஆம் தேதி வங்காள மாகாணத்திலிருந்து பிரிந்து பீகார் உருவாக்கப்பட்டது. அடுத்தது உலக வானிலை தினம், இது மார்ச் 23ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா, க்ளோசிங் த ஏர்லி வார்னிங் கேப் டுகெதர் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பருவநிலை மாறுபாடுனால மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் வந்து வெயில் அடிக்குது, வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் வந்து குளிர் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் வித்தியாசமாக இருக்குல்ல. இதெல்லாம் நமக்கு ஏர்லியாகவே, அதாவது விரைவாகவே நமக்கு வந்து ஒரு வார்னிங் வந்து தருது. அந்த ஒரு வார்னிங்கை நம்ம முடிந்த அளவுக்கு வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதான் தெரிவிக்கிறாங்க. அடுத்தது எதனால நம்ம மார்ச் 23ஆம் தேதியா இந்த ஒரு தினத்தை கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, 1950ஆவது ஆண்டு உலக வானிலை நிறுவனம் இந்த தினத்தில் தான் உருவாக்கியிருந்தாங்க. மார்ச் 23ஆம் தேதி தான் உருவாக்கியிருந்தாங்க. வேர்ல்டு மெட்ரியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. இது ஐநா சபை கீழே இருக்கிற ஒரு அமைப்பு. அடுத்தது தியாகிகள் தினம், இது மார்ச் 23ஆம் தேதி. பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் இவங்கெல்லாம் உயிர் தியாகம் செய்த தினம் தான் இந்த ஒரு தினம். 1931ஆவது ஆண்டு மார்ச் 23ஆம் தேதி இவங்க வந்து கொல்லப்பட்டாங்க. இதே மாதிரி நம்ம இந்தியாவில் தியாகிகள் தினமாக 3 தினங்களை கொண்டாடுறோம். ஒன்று வந்து இவங்க பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இவங்க வந்து உயிர் தியாகம் பண்ண தினம். அடுத்தது மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட தினத்தை கூட நம்ம தியாகிகள் தினமாக தான் கடைபிடிக்கிறோம். அது ஜனவரி 30. அடுத்தது 9வது சீக்கிய மதகுருவான தேக் பகதூர், அவரை படுகொலை செய்யப்பட்ட தினமும் அந்த ஒரு தினம் தான். 1674ஆவது ஆண்டு நவம்பர் 24ஆம் தேதி இவர் படுகொலை செய்யப்பட்டார். முகலாய அரசர் அவுரங்கசீபால தான் இவர் படுகொலை செய்யப்பட்டார். அடுத்தது உலக காசநோய் தினம், இது மார்ச் 24ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா, எஸ் வி கேன் எண்ட் டிபி, கமிட், இன்வெஸ்ட், டெலிவர் அப்படிங்கிறது. ஆமாம், நம்ம இந்த காசநோயை வந்து ஒழிக்க முடியும். கமிட் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி டெலிவர் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. கமிட் அப்படின்னா நம்ம வந்து அதில் உறுதியாக இருக்கிறது, இன்வெஸ்ட் அப்படின்னா அதில் முதலீடு பண்ணுறது, டெலிவர் அப்படின்னா நம்ம அந்த சேவைகளை வழங்குறது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. காசநோயை உருவாக்குற பாக்டீரியா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது. காசநோயை கண்டுபிடித்தவர் ராபர்ட் கோச் அப்படிங்கிறவர். இவர் 1882ஆவது ஆண்டு மார்ச் 24ஆம் தேதி கண்டுபிடித்தார். அந்த ஒரு தினத்தை தான் நம்ம இந்த மாதிரி கடைபிடிக்கிறோம். அடுத்தது உலக அளவில் காசநோயில் இந்தியாவுடைய பங்கு 25%. இப்போ பாருங்கள், இப்போ தோராயமாக உலகத்துடைய மக்கள் தொகை வந்து 800 கோடியாக இருக்கும். அதில் வந்து நம்ம இந்தியாவுடைய மக்கள் தொகை ஒரு 143 கோடியாக இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட 8ல் ஒரு பங்கு தான் நம்ம இருக்கோம். ஆனால் 4ல் ஒரு பங்கு நம்ம இந்தியாவில் காசநோய் இருக்குது. அப்போது பார்த்தீங்கன்னா 25% காசநோயாளிகள் வந்து நம்ம இந்தியாவில் தான் இருக்காங்க. நம்ம இந்தியாவில் காசநோயை ஒழிக்கிறதுக்கான இலக்கு ஆண்டு 2025, இந்த ஆண்டு தான். அதுவே காசநோய் இல்லாத தமிழகம், இதற்கான இலக்கு ஆண்டும் 2025, இந்த ஆண்டு தான். இந்தியாவில் காசநோயாளிகள் 2022ஆவது ஆண்டு 1 லட்சம் மக்கள் தொகையில் 200 இருந்தாங்க. அதே நேரம் காசநோய் இறப்பு 2022 1 லட்சம் மக்கள் தொகையில் 23 இருந்தாங்க. இப்போது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் நிக்ஷய் மித்ரா அப்படிங்கிற திட்டம். 2022ஆவது ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி இது கொண்டு வந்திருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, காசநோயாளிகளை தத்தெடுக்கிற திட்டம். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காசநோயாளிகளை அவங்களுடைய வீட்டுக்கு கொண்டு போய் தத்தெடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ குறிப்பிட்டு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு 10 காசநோயாளிகளுக்கான மருத்துவ செலவு, அதுக்கப்புறம் அவங்களுடைய தேவைகள் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், மாதம் மாதம் நான் அதுக்கு காசு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதான் தத்தெடுக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது நிக்ஷய் போஷான் யோஜனா அப்படிங்கிறது.
நிக்ஷய் அப்படின்னா காசு நோயாளிகளை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது இது என்ன அப்படின்னா, காசு நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து தேவைகளுக்காக மத்திய அரசு மாதம் மாதம் அவங்களுக்கு 1000 ரூபாய் வழங்குவாங்க. அடுத்தது வேர்ல்டு தியேட்டர் டே, உலக நாடக தினம். இது மார்ச் 27ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நாடகம் மற்றும் அமைதியின் கலாச்சாரம் அப்படிங்கிறது. அடுத்தது நம்ம பிரபலமாக இந்த ஒரு வசனத்தை கேள்விப்பட்டிருப்போம், உலகம் ஒரு நாடக மேடை, நாமெல்லாம் நடிகர்கள் அப்படிங்கிறது. இது பார்த்தீங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய வார்த்தைகள் தான். அடுத்தது ராஜஸ்தான் மாநில தினம். இது மார்ச் 30ஆம் தேதி. 1949ஆவது ஆண்டு ஜோத்பூர், ஜெய்ப்பூர், பிகானர், அப்புறம் ஜெய்சால்மர் இதெல்லாம் இணைந்து ராஜஸ்தான் மாநிலம் வந்து உருவாக்கப்பட்டது. இந்தியாவிலேயே பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலம் எது அப்படின்னா ராஜஸ்தான் தான். அடுத்தது சர்வதேச கழிவுகள் இல்லாத தினம். இது மார்ச் 30ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா, டுவர்ட்ஸ் ஜீரோ வேஸ்ட் இன் ஃபேஷன் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறது. அதாவது ஃபேஷன் துறை, அதே மாதிரி ஆடைகள் துறையில் வந்து நம்ம ஜீரோ வேஸ்ட், அதாவது கழிவுகளே இல்லாத மாதிரி முடிந்த அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கு ஃபிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் எக்ஸாமுக்கான புதிய கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸுமே இந்த எக்ஸாமுக்காக அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸுமே நம்ம இன்ஸ்டியூட்டில் இருக்குது. நீங்கள் நேரடியாக வந்து படிக்கணும் அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது, நீங்கள் இங்கே வந்து படிக்கலாம். இது சம்மந்தம் உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.